ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அருணா ரங்கன்ஸ் கிச்சன் ஃப்ளேவர்ஸ். சிவபெருமானை வழிபடக்கூடிய பல்வேறு வகையான விரதங்களில் ஒன்றுதான் திருவாதிரை. சிவபெருமானுக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விரத நாள் திருவாதிரை விரதம். சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் திருவாதிரை. ஆகவே சிவாலயங்களில் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரம் அன்று சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை நடைபெறும். மேலும் இந்நாளில் ஆருத்ரா தர்சனம் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் பெண்கள் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் திருவாதிரை விரதம் எடுப்பார்கள். மார்கழி திருவாதிரை திருநாளில் நடராஜ பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியம் திருவாதிரை களி. சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் திருவாதிரை களியின் பின்னணியில் பக்தி பூர்வமான வரலாறு ஒன்று உள்ளது. விறகு வெட்டியாக சிதம்பரத்தில் வாழ்ந்து வந்த சேத்தனார் அனுதினமும் சிவனடியாருக்கு உணவளித்து பின்பே உணவருந்துவார். ஒரு நாள் மழையாக இருந்ததால் அவரது ஈர விறகை வாங்க எவரும் வரவில்லை. மனம் நொந்து போன நிலையில் வீடு வந்து சேர்ந்தார். சிவனடியார்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் அமுது தயாரிக்க முடியாத நிலையில் களியும் காய்கறி கூட்டும் ஒன்றை மட்டும் தயாரித்து வைத்து அடியாருக்கு காத்திருந்தார். எவரும் வராத நிலையில் மிகவும் மனம் கசிந்து வருந்தினார். அப்பொழுது உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கும் சிவபெருமான் சிவனடியார் வேடம் பூண்டு வந்து சேத்தனின் களியை அகம் குளிர உண்டு மகிழ்ந்ததோடு நில்லாமல் மீதமிருந்த களியும் எடுத்து அடுத்த வேளைக்கு தேவையென எடுத்து சென்றார். மறுநாள் தில்லைவாழ் அந்தணர்கள் சிவாலயத்தை திறந்து பார்த்தபொழுது கருவறையில் சிதறி கிடந்த களியை பார்த்து அதிசயித்து ஏதோ அபச்சாரம் நடந்து விட்டதாக மன்னனிடம் புகார் கூறினர். ஆனால் தென்னாட்டுடைய சிவபெருமான் நடந்தது அனைத்தும் தமது திருவிளையாடலே என்பதை மன்னர் முதலான அனைவருக்கும் தெளிவுபடுத்தி அருள்பாலித்தார். இந்த அருளாடல் நிகழ்ந்தது ஒரு திருவாதிரை புண்ணிய தினத்தில். அது முதல் இந்த புண்ணிய நாளில் பரமனாருக்கு திருவாதிரை களி பிரசாதம் மிக உகந்ததாயிற்று. இதையொட்டி திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்ற சொல்வடியை ஏற்பட்டது. நாமும் திருவருள் தரும் திருவாதிரை திருநாளில் களியும் அதற்கு சேர்ந்தாபோல் காய்கறிகள் கூட்டு ஒன்றையும் படைத்து ஆடல் வல்லவரை வழிபட்டு ஆனந்தம் பெறுவோம். வாங்க இப்போ இந்த திருவாதிரை களியும் அதற்கு சேர்ந்தாற்போல் ஒரு தாளகம், அதாவது கூட்டம் சொல்லலாம், அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். திருவாதிரை களி மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த டிஷ்ஷை நம்ம செய்ய போகிறோம். சிவனுக்கு ரொம்ப பிரீத்தியான இந்த டிஷ்ஷு. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அளவெல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன். பச்சரிசி, பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய், நெய், வெல்லம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த திருவாதிரை களி செய்யறதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா, அடுப்பில் ஒரு கடாய் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சரிசியும் பைத்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். இப்போ பாருங்க, இந்த வறுத்தது நல்ல ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிச்சிடுச்சு. கருப்பாக ஆகாத அளவுக்கு பார்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது சூடு ஆறின உடனே மிக்சரில் போட்டு ரவா பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நம்ம வெல்லம் ரெடி பண்ணணும். அடுப்பில் இந்த வெல்லத்தை எடுத்து போட்டு அதுக்கு ஒரு அரிசி என்ன அளவு எடுத்துருக்கீங்களோ அது 3 மடங்கு அளவு தண்ணி எடுத்து இந்த வெல்லத்தில் விடுங்க. விட்டு வெல்லம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அந்த இதை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வெல்லத்தை எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். இப்போ அந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கோம். இதில் ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசி பருப்பையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரவா பதத்துக்கு, அதையும் அதில் போட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலர இந்த வெல்லத்தில் இந்த அரிசியும் எதுவும் சேர்ந்துட்டு நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அதை அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நீங்கள்
இந்த வெல்லத்தில் அரிசி மிக்சர், அரிசி பருப்பு நம்ம ரவையாக அரைச்சிட்டு அந்த மிக்சரை வந்து அதில் போட்டு நல்லா கலரி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கட்டி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு குக்கரில் வச்சு ஒரு விசில் வர அளவுக்கு எடுத்து வைக்கணும். ஃபைனல் ஸ்டெப்பு. இப்போ பாருங்கள், குக்கரில் வச்சதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டாச்சு. சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ நம்ம முந்திரி பருப்பை அதில் போடணும். கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். மாதிரியான ஒரு அசத்தலான திருவாதிரை களி, ரொம்ப டேஸ்டியான இந்த களி வந்து இப்போ ரெடி ஆயாச்சு. திருவாதிரை கூட்டு இல்லைன்னா திருவாதிரை தாளகம் குழம்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா 7 தான் கூட்டு அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். இப்போது இந்த திருவாதிரை கூட்டுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம இப்போ பார்க்கலாமா? இந்த திருவாதிரை கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோங்கிறத உங்கள் ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, மிளகாய், வெந்தயம், பெருங்காயம், தேங்காய், புளி, துவரம்பருப்பு, கருவேப்பிலை. துவரம்பருப்பை மஞ்சப்பொடி போட்டு குக்கரில் வேக வச்சு நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பண்ணக்கூடியது என்னன்னா, சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று ஒன்றா தனியாக ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். கடாய் வச்சு எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் போடுங்க. நான் எப்போதும் கட்டி பெருங்காயம் தான் போடுவேன். நீங்கள் இல்லைன்னா பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் தனியா, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா மிளகாய், மிளகு, அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறமா தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக குழைய அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து காயெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நான் 9 காய்கள் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனை, கேரட், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய், பீன்ஸ், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஸ்கொயராக நறுக்கி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சு இந்த கடாயில் போட்டு அதில் தண்ணி விட்டு மஞ்சப்பொடி போட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி இதில் விடணும். புளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதில் தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுது, தேங்காய், தனியா, இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதை எடுத்து இதில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதை நல்லா இந்த கூட்டு நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. லாஸ்ட் ஸ்டெப்பு தாளிச்சு கொட்டுறது. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். அதில் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை விட்டு நல்லா வெடிச்ச உடனே அதில் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு தேங்காய் துருவலை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை போட்டு நல்லா அதை வறுத்து நல்ல பொன்னிறமா வறுத்து அது அப்படியே நம்மளோட கூட்டில் நீங்கள் போட்டு தாளிச்சிடலாம். இந்த தாளிச்சதை எடுத்து இதை நம்ம கூட்டு மேலே விட்டாச்சு. உங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் எவ்வளோ யம்மியான இந்த கூட்டு இப்போ ரெடி ஆயாச்சு. இது நம்ம களியோடு இதை சேர்த்து சாப்பிடும்போது அது ஸ்வீட்டு, இது காரம், ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே ரொம்ப அசத்தலாக இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையானா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணினீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய்.